தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, பொங்கல் எல்லாம் பயங்கரமா வந்து லீவ்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர்கிட்ட ஸ்வீட் ஷேர் பண்ணிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட உங்களுடைய அன்பை ஷேர் பண்ணிருப்பீங்க. ஸோ அனைவருமே வந்து அதே போல இன்னும் நிறைய வந்து அன்பை ஷேர் பண்ணுங்க, நிறைய ஸ்மைலையும் வந்து ஷேர் பண்ணுங்க. பட் இந்த விஷயம் கூடவே ஒரு புது மொபைலுடைய அன்பாக்சிங்கும் பண்ணிடலாம். என்னடா விடவே மாட்டியா பொங்கல் அப்பயும் அப்படின்னு கேட்குறீங்களா? என்னங்க பண்ணுறது, ஒர்க் மேலே ஒர்க் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு புது மொபைலை ஓப்போ தரப்புல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நானும் பொங்கல் அப்பயே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இந்த மொபைல் OPPO F15 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் ICC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் வேர்ல்டு கப் இப்போ Under-19 நடக்க போகுது, அது கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த மொபைல் என்னதான் இருக்கு? பாக்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியுது. அதே கிரீன் கலரில் ICC லோகோ இதெல்லாமே வந்து காம்பினேஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். உள்ள மொபைலை பார்க்கும்போது தான் எப்படி இருக்குன்னு தெரியும். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூலும் இருக்கு, TPU கேஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக மொபைல் இருக்கு. மொபைல் பார்க்கறதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குங்க. வெவ்வேறு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூனிகார்ன் ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக லைட்னிங் பிளாக் அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டும் இருக்கான். ஸோ அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கலரை பத்தி. மொபைல் 172 கிராம் மட்டும் தான். கையில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்கு. திக்னஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்தபடியாக நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது 20 வாட்கான சார்ஜர், OPPO 3.0 சப்போர்ட்டோட இருக்கு. டைப் சி கேபிளும் வந்து இருக்கு. ஸோ அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் மொபைலை பூட்டப் பண்ணிடலாம். அது பூட்டப் ஆகிற டைம்ல குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துலாம். இந்த மொபைலை நமக்கு Helio P70 அப்படின்ற ஆக்டோகோர் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இது 12 நானோமீட்டர் டெக்னாலஜி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். இதுல 4 கோர்ஸ் வந்து Cortex A73லையும் இன்னொரு 4 கோர்ஸ் வந்து Cortex A53லையும் வந்து இருக்கு. அதே போல இதுல Mali G72 அப்படின்ற GPU வந்து சப்போர்ட் பண்ணுது. 8GB கான RAM இருக்கு, 128GB கான இன்பில்ட் ஸ்டோரேஜும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. போட்டோஸ் அண்ட் இமேஜ் கண்டற பேட்டரியும் வந்து இருக்கு. சப்போர்ட் பண்றதுக்கு 20 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து இருக்கு, OPPO 3.0 சப்போர்ட்டோட. இந்த மொபைலுடைய பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தோம்னா வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் இருக்கு. மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. 128GB இருந்தாலும் ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். வால்யூம் ராக்கர் கீயும் இருக்கு. கீழ் பகுதியில் 3.5mm ஜாக் இருக்கு. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அதே போல ஸ்பீக்கரும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் பூட்டப் அப்புறமாக நமக்கு இன்பில்ட் ஸ்டோரேஜ் எவ்வளவு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலா 115GB அப்படின்றது அப்ராக்சிமேட்டா வந்து ஃப்ரீ கிடைக்குது. 8GB RAM இருக்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கன்சிஸ்டண்டா வந்து நீங்க ரன் பண்ணலாம், பிரச்சனை இருக்காதுன்னு எதிர்பார்க்கிறேன். பட் இதோட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 1,95,000 அப்படின்ற அந்த ஸ்கோர் வந்து கொடுத்துருக்கு. ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்கோர் தான். பட் இதை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கேமிங் எல்லாம் விளையாடும் போது தான் உண்மையிலே தெரியும் இது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குது. அதே போல நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா அதெல்லாமே வந்து வரும். பட் அதெல்லாமே நம்ம ஃபுல் ரிவ்யூல வந்து பார்க்கலாம். பின்பக்கமாக இதோட டிசைன் தான் வந்து நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து சொல்லுங்க. ஸோ 4 கேமரா வந்து பின்பக்கமாக இருக்கு. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சலுக்கான கேமரா f1.7 அப்பச்சர்ல. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான கேமரா, இது அல்ட்ரா வைட் லென்ஸ். மூன்றாவதாக வந்து நமக்கு மோனோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது 2 மெகாபிக்சலுக்காக. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்காக போர்ட்ரேட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷும் இருக்கு. கீழே நம்மளுடைய OPPO பிராண்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே முன்பக்கம் வரும்போது நமக்கு ஒரு குட்டி நாச் ஒன்று கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் கேமரா அதில் இருக்கு, f2.0 அப்பச்சர்ல. 6.4 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட. அதே போல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்பவே ஃபாஸ்டாவே இருக்கு. இந்த மொபைலுடைய ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னும் போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. பட் இதோடைய சாம்பிள் இமேஜஸ் நான் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எடுத்திருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. பட் இது என்னோட இனிஷியல் டெஸ்டிங்ல மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் நான் ஃபுல் ரிவ்யூல இன்னும் நிறைய இமேஜஸ் வந்து எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மொபைல்ல இன்னும் என்னென்ன மாதிரியான ஷார்ட்ஸ் வேணும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பின்பக்கமா பில் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்கு. பட் இந்த கலர் காம்பினேஷன் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வருது. நம்ம சின்ன வயசுலலாம் ஒயிட் கலர் ஷர்ட் எல்லாம் வந்து ரொம்ப நாள் வாஷ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நீளத்தில் போடும்போது இந்த மாதிரி தான் ஒரு ஒயிட் பேட்டர்ன் மாறி ப்ளூ நீளத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் இது பிளாஸ்டிக்கா இல்லை கிளாஸ்ன்றது எக்ஸாக்டாக தெரியல. அதே போல கார்னிங் கோரில்லா கிளாஸ் இருக்கான்றது தெரியல. பட் தெரிஞ்சதுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இல்லை எங்கள் வீடியோவில் வந்து போடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் மொபைல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுவும் பேட்டரி ஃபோட்டோஸ் இமேஜ் பேட்டரின்னு சொல்றாங்க. உண்மையிலே அது நல்லா ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா செம்மையாக இருக்கும். பட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த சிப்செட்டில் எப்படி இருக்குன்றதை நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் அது எல்லாமே எப்படி இருக்குன்றதை நான் வந்து சொல்றேன். இது ஜஸ்ட் என்னுடைய ரிவ்யூ மட்டும் தான், ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ஃபுல் ரிவ்யூ வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க இந்த மொபைல் வாங்குறதா இருந்தா அந்த டைம்ல இது வாங்கலாமா வேணாமா, என்னென்ன விஷயம் நல்லா இருக்கு இல்லன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்றேன். அதற்கு முன்பாக உங்களுக்கு இந்த மொபைலை பத்தி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.